கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம சபையில இப்படியாக கூடி வந்து அப்படி ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆகவே அதற்கு ஏற்ற ஒரு செய்தியை நான் ஜெபத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரம். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிற இந்த சம்பவம் நாம் பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம், பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். பல ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே இந்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். தலைவரை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அப்படி சபையில் வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் என்னோடும் எங்களோடு பேசும்படி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே எலியா ஆண்டவர் தான் உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். ஆண்டவரை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை மத்தியில் இந்த தேசம் கடந்து போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வாசிக்க போகிறோம். எலியா என்ன பண்றாரு? இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வரப்படுகிறார். பாகாலை வணங்குகிற மக்களும் அங்கு உண்டு, பாகால் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிற போது அவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்துல, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்ணல? ஒரு பதிலுமே சொல்லல. 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்ப என்ன பண்ணணும்? 2 காளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, ஒரு காளையை அவங்க தெரிந்து கொள்ளட்டும். பாகாலை வணங்குகிறவர்கள் ஒரு காளையை தெரிந்து கொள்ளட்டும். அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க வேண்டும். நானும் மற்ற காளையை அப்படியே என்ன பண்ணுவேன்? நெருப்பு போடாமல் விறகின் மீது வைப்பேன். நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய நேரம் வரும்போது, என்னுடைய சமயம் வரும்பொழுது, என்னுடைய வாய்ப்பு வரும்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன்.
யாரு அக்னினால எந்த தெய்வம் உத்தரவு கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான ஒரு தெய்வம். அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? நெருப்பு போடக்கூடாது. விறகு மேல காளமாட்டை வெட்டி வைக்கணும், காளையை வெட்டி வைக்கணும் துண்டு துண்டா. ஆனா அக்னி எங்க இருந்தா வரணும்? வானத்திலிருந்து அக்னி வரணும். அப்பதான் அந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லும் போது, அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். எலியா ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறார் இந்த பக்கம். ஆனா 450 பாகால் தீர்க்கதரிசிகள், பாகாலை வணங்கக்கூடிய சாமியார்கள், பூஜாரிகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க அதை வாங்கி கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி காலையிலிருந்து மத்தியானம் மட்டும் என்ன பண்றாங்க? சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு சத்தம் இல்லை. ஒருத்தர் கூட பதில் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, தங்களை கீறி கொண்டார்கள் பார்க்கிறோம். மத்தியான நேரம் வந்துடுச்சு. எலியா என்ன சொல்றாரு? சத்தமா கூப்பிடுங்கப்பா, நீங்க தேவன் சொல்றீங்களே. தியானத்துல இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், ஒருவேளை தூங்கினாலும் தூங்குவான், நீங்க அவனை எழுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றாரு. இப்ப என்ன பண்றாங்க? சத்தத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க, சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை ரத்தம் வடிய வடிய, ரத்தம் உடம்புலேருந்து வெளியே வர வர கீறி கொண்டு ஈட்டியால குத்தி கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறோம். மத்தியான வேலையும் போயிடுச்சு. அந்திப்பொழி செலுத்தக்கூடிய நேரம் மட்டுமாக சன்னதம் மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இப்ப எலியா என்ன பண்ணுகிறார்? சகல ஜனங்களை கிட்ட வர சொல்லுகிறார். அவர் ஜனங்கள்லாம் வந்தவுடன் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று பார்க்கிறான். ஏற்கனவே ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய பலிபீடம் இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது? அது தகர்க்கப்பட்டு இருந்தது, உடைக்கப்பட்டு இருந்தது, நொறுக்கப்பட்டு இருந்தது. ஏன்? ஜனங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணல? பலி செலுத்தல. ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தாம யாருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்க பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பின்மாற்றமான ஒரு ஜீவியம். ஆனா எலியா வந்து என்ன பண்றார்? முதல்ல தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான் என்று பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவ சமூகத்துல ஒரு பலிபீடமா இருக்கு. நீங்கள் நான் யாரு? ஒரு பலிபீடம், தேவனுடைய ஆலயம் என்று பார்க்கணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையாகிய பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனை பலிகள் அந்த பலிபீடத்திலிருந்து எழும்புகிறதா என்று நான் பார்க்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், முதல்ல பலி செலுத்துவதற்கு முன்னதாய் பலிபீடத்தை செப்பனிடுவதை சரி செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையாகிய பலிபீடத்தை நாம் சரி செய்ய வேண்டும். உடைக்கப்பட்டிருக்கிற, சின்னபின்னமாய் இருக்கிற, கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிற காரியம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையாகிய பலிபீடம் என்ன பண்ணப்பட வேண்டும்? செப்பனிடப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு அதுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை வைத்து, அப்புறம் கற்களில் 12 கற்களை தெரிந்து கொள்கிறார். 12 கோத்திரம் இஸ்ரவேலுக்கு இருக்கிறது போல 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை மறுபடியும் கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காலை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைக்கிறார்.
இப்ப என்ன பண்றாரு, பலிபீடத்தில் இருக்கு மேல பலியின் மீது 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து பலியின் மீது ஊற்றுவதை பார்க்கிறோம். இப்ப அது மேல வைக்கப்பட்ட காளையின் இறைச்சி எப்படி இருக்கு, ஈரமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, விறகு மேலையும் ஊத்துறாங்க. விறகு மேலையும் ஊத்தும் போது எத்தனை வாட்டி ஊத்துறாங்க, 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்க, 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்லி 12 குடம் தண்ணீர், 4 குடம் 4 குடம் 4 குடம் 12 குடம் தண்ணீரை ஊற்றியாச்சு. நல்லா கவனிங்க, நெருப்பு வரணும், நெருப்பு பற்றி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா விறகு எப்படி இருக்கணும், நல்லா காய்ந்து இருக்கணும். நெருப்பு பற்ற வைக்கும் போது பற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பாகால் தீர்க்கதரிசிக்கு தண்ணி ஊத்துனாங்களா, பலியின் மீது பார்த்து தண்ணியெல்லாம் ஊத்தல, விறகு கட்டை மேல எடுத்து வச்சு எப்படியாவது நெருப்பு வந்துடாத. ஆனா இவர் என்ன பண்றாரு, நேர்மாறா பலிபடத்தை செப்பனிடுகிறார், பலியை வைக்கிறார், சுத்தி வாய்க்கால் மாதிரி வெட்டி தண்ணியை ஊத்துங்கிறார். இப்ப அந்த காளமாடு ஃபுல்லா ஈரமா இருக்கு, தண்ணி ஊத்தப்பட்டு கழுவப்பட்டு அது அடுக்கி வைக்கப்பட்டு இந்த மரங்களும் இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப விறகுகளும் நனைந்து போயிருக்கிறது, ஈரமா இருக்கிறது. தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீர் நிரப்ப, சுத்தி இருக்கிற வாய்க்காலும் இப்ப என்னாச்சு, நெருப்பு வந்தா நெருப்பு எரிவதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே நெருப்பு அனுப்பிச்சா கூட, பொதுவாக நெருப்பு வந்தா கூட நெருப்பு எரிவதற்கான சூழ்நிலை கிடையாது. ஏன்னா என்ன, அது எல்லாம் ஈரமான இடத்துல நெருப்பு வருவது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நடந்தது என்ன, எலியா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். அந்திப்பழி செலுத்த நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர்தான் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு முழங்கப்படும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் உறவுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் என்ன பண்ணிச்சது, நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார். அப்ப வானத்துல இருந்து இப்ப என்ன பண்ணுது, அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருக்கிற பலியை பட்சிக்கிறது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னது, அடிப்படை என்ன, பலிபீடம் செப்பனிடப்படுது. பலிபீடம் செப்பனிடப்படும் போதுதான் கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுது, இறங்கி வருது. நம்முடைய வாழ்க்கையாகிய பலிபீடம் செப்பனிடப்படும் போது மட்டும்தான் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படும். இல்லையா? இதுதான் கர்த்தர் இந்த காலை விழுந்த சபையில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்பட வேண்டும். ஒரு இடத்துல பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்துல, அங்குள்ள ராஜாலாம் என்ன பண்றாங்க, கூடி வந்து மண்டபத்தில் கூடி வந்து யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய பாத்திரங்களை கொண்டு வந்து வர சொல்லி அதில் ஊற்றி என்ன பண்ணுறான், ஒயினெல்லாம் குடிக்கிறான், மதுவெல்லாம் குடிக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? திடீர்னு பார்த்தா ஒரு மனித கையுறுப்பு செவுத்தில் தோண்டி எழுத ஆரம்பிக்கிறது. என்ன எழுதுது, மெனே மெனே தெக்கல் உபாசின்னு எழுதுது. அந்த எழுத்துக்கு அர்த்தம் தெரியல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது என்னது, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில அநேக நேரங்களில் நம்ம எப்படி தான் இருக்கிறோம், நம்ம உடையவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சபையில் அங்கம் வகிக்கிறது உண்மைதான், என்னை எடுத்துக்கொண்டா நான் ஊழியம் செய்கிறது உண்மைதான், அழைப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அநேக நேரங்களில் அநேக விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஏன் அப்படின்னா நம்ம யாரு, மனிதர்கள். யாரு, we are not angels, we are human beings, மனிதர்கள். அந்த தேவ சமூகத்தில் தேவன் நம்மை உணர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் கர்த்தர் உணர்த்துகிறாரோ, எந்தெந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்படுகிறோமோ, ஆவியார் நம்மோடு கூட பேசுகிறாரோ,
அது நாம் சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலிபீடம், இந்த பலிபீடத்துல தான் தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆலயங்கள் எல்லாம் கட்டப்படுவதற்கு முன்பதாக ஆலயத்தில் ஆராதனை செய்யறதுக்கு முன்னாடி தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள்? பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of Genesis chapter 8 verse 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டார். சுகந்த வாசனை கர்த்தர் முகழ்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதை தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள், நோவாவுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் யாராவது பலிபீட கட்டினாங்கன்னு பார்த்தா இல்ல, யாருமே என்ன பண்ணல, பலிபீட கட்டல. நோவா மட்டும்தான் அங்கே பேழையிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தருக்கு நடு செலுத்தும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரப்பட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தேவ ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக பலிபீடத்தை கட்டினார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தை கட்டினார்கள். தேவன் மனிதனை சந்திக்கிற இடமாக பலிபீடம் காணப்பட்டது. பலிபீடத்துல கர்த்தர் அக்னி மூலமாக இறங்கி அந்த பலியை எடுத்து பட்சித்து அதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். இப்போ நோவாவுக்கு பிறகு யார் பலிபீடம் கட்டுறது? ஆபிரகாம் பலிபீடம் கட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்றார்? மம்ரேயின் சபபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். 22ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கேயும் என்ன பண்றாரு? ஆபிரகாம் மோரியா மலையில என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கி கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் பேர் அவரை கிடத்தினார். ஆபிரகாம் தான் அதிகமாக ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? அவருடைய நாட்களில் பலிபீடத்தை கட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஆராதனை வீரர். எங்கெல்லாம் போகிறாரோ அவர் என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தால் நீங்க ஆண்டவருக்கு என்னத்தை கட்டுறீங்கன்னு அர்த்தம்? பலிபீடத்தை கட்டுகிறீர்கள், பலிபீடத்தை உண்டாக்குகிறீர்கள். தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆராதனை கட்ட இறங்கி வருவார். அந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50 கடைசி வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது, ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையாக பலிபடுத்துகிறது அந்த வாசனை எழும்பும் போது கர்த்தர் அதை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறவராய், அது பிரியப்படுகிறவராய், அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஈசாக்கு என்ன பண்றாரு? அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னத்தை பார்க்கிறாரு? எப்படி அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆபிரகாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறார், ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார் என்று பார்த்தபடினால் அவனும் என்ன பண்றார்? ஆண்டவர் தரிசனமாகும் போது 24ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 26, 24 வாசிங்க. ஆதியாகமம் 26, 24, 25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து
என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க எப்படி சொல்ற ஆண்டவர், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் யாரு? ஒரு ஆராதனை வீரர். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 25 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் என்று நான் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இது யார்? இது யாக்கோபு. 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு வெளியே ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். 7ஆம் வசனத்துல அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல், அதுக்கு முன்னாடி ஏல் எலோகே, அப்புறம் ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடத்தை கட்டுவதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க 3 பேருமே கர்த்தரை பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தரை தொழுது கொள்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவதாசர்களாக காணப்பட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யாத்திராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக்கிய சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் ஒளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாத படிகளால் அது மேல் ஏற வேண்டாம். பலிபீடத்தை என்ன பண்ணக்கூடாது, சுத்தியில் வச்சு கூட அடிக்கக்கூடாது, அது அசூசிப்படும். அது மேல நீ ஏறக்கூடாது. அதனால மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஏன்னா கல்லினால உண்டாக்குனா செதுக்கிற மாதிரி இருக்கும், அசூசிப்படும். பலிபீடத்து மேலே ஏறக்கூடாது. பலி செலுத்தும் போது என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, பிரஸ்தாபப்படுத்தும் போது, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ எனக்கு பலிகளை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. சபையில தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் இறங்கி வந்து நம்ம என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இப்படியாக ஒவ்வொரு தேவதாசர்களும் என்ன பண்றாங்க, அப்படியே நாட்களிலே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனால் எலியா ஒருவன் மட்டும்தான் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்றாரு, அவரு செப்பனிடுகிறார் என்று நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலைவெளியில் தேவ சம்பளம் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாயம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பலிபீடம், நம்முடைய இருதயம் ஒரு பலிபீடம், நம்முடைய குடும்பம் ஒரு பலிபீடம், நம்முடைய சபை ஒரு பலிபீடம். தேவனுடைய சமூகத்துல பலிபீடத்தை நாம் செப்பனிட போகிறோம். அப்படியே கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தை செப்பனிட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி பார்ப்போம், நம்முடைய ஜீவியத்தை சீர்திருத்தி பார்ப்போம். இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பாசஸ் மேல சொல்லக்கூடிய ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மறந்து வாழ்கிறார். கோவிடுக்கு அப்புறம் ஜனங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுறதில்லை. அந்த கோவிட் வரும்போது எல்லாம் பயந்தாங்க, உயிருக்கு பயந்து கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குமோ, அடுத்து என்னவாகுமோ, உயிரோடு இருப்போமோ பிழைப்போமோ என்று தெரியாம கர்த்தருக்கு பயந்து
எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை தேடுகிறதும் ஜெபிக்கிறதுமா இருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போன பிறகு நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, நம்ம வாழ்க்கிறோம் பிழைத்திருக்கிறோம் சொல்லி தன்னை உண்டாக்கின ஜீவனை கொடுத்து தேவனை மறந்து வாழ்கிறார். எத்தனையோ கவர்ச்சியான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் ஜனங்களை இன்றைக்கு மயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களை உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. விக்கிரகத்தை வணங்கலான உலக காரியங்கள், உலக மயக்கம், உலக சிற்றின்பம், உலகத்தை பிரியப்படுத்துகிற காரியம், இதெல்லாம் ஆண்டவர் விட்டு ஜனங்களை பிரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எது நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது? எந்த காரியம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறது? அதை கண்டுபிடிப்போம். நம்முடைய வாழ்க்கையை விட்டு அதை அப்புறப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையாகி பலிபீடத்தை நாம் செப்பனிடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். ஆனால் சீர்கேடு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும், குறைவு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும், தவறு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும், பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும். சரி பண்ணுங்கப்பான்னு கேட்கணும். என்னை சரி பண்ணுங்க, என்னை சரி பண்ணுங்க, என்னை சரி பண்ணுங்க. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஏசையா கதறிட பொழுது ஒரு தேவதூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னியை எடுத்து அதை கொண்டு வந்து ஏசாவின் நாவை தொட்டு ஏசாவை பரிசுத்தமாக்குறான் என்று பார்க்கிறோம். பலிபீடத்தை அக்னி நம்மை பரிசுத்தமாக்குகிற அக்னி, பரிசுத்த ஆவியின் அக்னி நம்மை பரிசுத்தமாக்குகிற அக்னி. ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, என்னை சுத்திகரிங்கப்பா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை. ஏசப்பா, உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை கழுவிடும், எங்களை தகுதிப்படுத்தும். வாழ்க்கையாகிய பலிபீடம், குடும்பமாகிய பலிபீடம், சபையாகிய பலிபீடம், இருதயமாகிய பலிபீடம் சுத்திகரிக்கப்படட்டும், செப்பனிடப்படட்டும், சரி செய்யப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி போடுகிறது. இந்த அக்னி இறங்கி வருவதாக, இந்த மகிமை இறங்கி வருவதாக, இந்த பிரசனம் இறங்கி வருவதாக எங்களை தகுதிப்படுத்தும். இப்படி தகுதிப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.